ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குருமா குழம்பு செய்யலாம். குருமா குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் குருமா குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வானலை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வாங்க, தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். காயை எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்குது. வதங்கக்குள்ள எல்லா காயும் சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. காலிஃப்ளவரையும் கொட்டிக்கங்க. காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். காலிஃப்ளவரையும் கொட்டி எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கலாம். காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேங்காயெல்லாம் மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதெல்லாம் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேங்காய் அரைச்சின்னு வர்றதுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. கசகசா போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு மொத்தமாக இதை ஓட்டிக்கின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்து வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வாங்க தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. குழம்பு கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சின்னு வந்து பேஸ்ட் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை ஊற்றிக்கலாம். வாங்க, ஊற்றி கிளறி விடுங்க. கிளறி விட்டு குழம்பு கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இப்படி தான் நாங்கள் குருமா குழம்பு செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செஞ்சோன்னா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு குழம்பு நல்லா கொதித்து முடிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் தான் குருமா குழம்பு. சாப்பிட நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. எவ்வளோ கறி குழம்பு வாசனை வருது பாருங்கள். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்.